ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபார்மில் நம்மளோட பிங்க் அடுக்கு சம்பங்கி அவ்வளோ சூப்பராக வளர்ந்து வந்திருக்காங்க. இதுக்கு பெரிய 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 மதர் பல்ப்ஸ் வச்சது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 2 months கழித்து இப்படி வந்திருக்காங்க. ஏன்னா எங்களோட மண் அந்த மாதிரி இருக்கும், செம்மண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்காங்க. இரிகேஷன் அந்த மாதிரி பண்ணணுங்க. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற மாதிரி தான் இரிகேஷன் நம்ம பண்ண முடியும். எல்லாத்துக்கும் நம்ம அதே மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணும். ஓகே, அதில் தான் பார்த்திங்கன்னா அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி சிஸ்டர் உங்களுக்கு மட்டும் இப்படி தலை வருது, எப்படி சிஸ்டர் இப்படி இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அந்தந்த மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் உங்களோடதை டிசைட் பண்ணி தண்ணி பாஞ்சு இப்படி நின்னால் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்மங்கி எங்கள் தரைக்கு நல்லா வரும். அதனால் நாங்கள் இப்படி வச்சுருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சம்மங்கி ஈல்டு கொடுத்தது பண்ணது எல்லாமே காமிச்சிருப்பேன். சேலுக்கு போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவங்க நம்மளோட செரி பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், செம்மையாக அழகாக இருக்குது. செரியோட மதர் இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு, சூப்பராக பூத்துட்டு இருக்காங்களா. ஆமாம், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா செரி தான். இவங்க நல்லா இதிலேருந்து தான் தங்கங்களுக்கு நிறைய பல்ப்ஸ் நான் கொடுத்தது தங்கங்களா. ஓ மை காட், செரியில் பாருங்கங்க 3 வந்திருக்குது. 1 2 3 3 வந்திருக்குது நடுவில். இது எல்லாமே பூ வரக்கூடிய ஸ்டேஜ் தான். இங்கே பாருங்கள், குறுத்து வந்திருக்காங்க எல்லாத்துலேயுமே. இது பார்த்திங்கன்னா ரெட் லோபாட்டனி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ஒரு கை நிறைய இருக்குங்க பூ. மழையே இல்லாமல் பூத்துருக்கு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா. இங்கே பாருங்கள், லவ் பாருங்கள், செரிக்கும் லவ்வுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா, பியூட்டிஃபுல்லாக இருக்கா. இவங்களுமே ஃபுல்லாக இப்போ ஸ்டாக் வச்சு பூத்துட்ருக்காங்க. லவ்வுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக் வச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது பாருங்களா. வா, எல்லாமே ஸ்டாக் வச்சு பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவல். வாசமும் சாயந்தரமாக தண்ணி விடும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்லாவே பூத்துருக்காங்க, நிறைய பூத்துருக்காங்க. ஸ்டாக்கும் நிறையவே கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தான், எப்படி இரிகேட் பண்ணுறோம், அந்த மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பிங்க் சஃபேர் இங்கேயுமே இருக்காங்க. எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் அதமா 2 அடிக்கு ஹைட் இருக்குங்க. 2 அடி ஹைட். இப்போ பாருங்களேன், எல்லாம் மொட்டு மொட்டு மொட்டு, எல்லாமே மொட்டு 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 மொட்டை 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 மொட்டு. ஒயிட்டாக தான் பூத்துருக்காங்க. இருங்க, பூத்துருந்தது காமிக்கிறேன், பூத்துருக்கிறத காமிக்கிறேன். இருங்க, எவ்வளோ பெரிய பூ. ஒயிட்டில் இந்த பிங்க் ஷேட் இப்படி வரவே வராதுங்க. பிங்க் சஃபேரில் மட்டும்தான் வருங்க. பாருங்கள், வாவ், வாசம் வேறு லெவல். வா, இங்கே மொட்டு இங்கே மொட்டு இங்கே மொட்டு. இங்கே பாருங்கள், ஒரு தூரில் எவ்வளோ வந்திருக்கு. இங்கே மட்டும் நல்ல வெயிலில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் தங்கங்களா.